பிருந்தா டோண்டோடை என்னது இது? ட்ரெஸ். செமையா இருக்குங்க. இன்னைக்கு என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே. அதான் என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதே கலர்ல இதே மாதிரி ஒரு Dress எடுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எப்பவும் பண்ற ஷாப்பிங் ஆப்ல கார்ட்ல வந்து இதை போட்டு வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதே Dress எடுத்திருக்கீங்க. அதான் உன் புருஷன். பரவாயில்லையே. வேலண்டைன்ஸ் டேலாம் ஞாபகம் வச்சுட்டு கிஃப்ட் பண்றீங்க. அட, அதை எப்படி மறக்க முடியும்? ஒருவேளை மறந்திருந்தா நீ என்ன சும்மா விட்டுருவியா? கார்த்திக், இதுதான் நம்ம கடைக்கு வந்திருக்கிற சாம்பிள் ட்ரெஸ்ஸா? இது நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு 100ல இருந்து 200 பீஸ் இறக்க சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்ல வியாபாரம் ஆகும். சாம்பிள் பீஸா? அக்கா, இது சாம்பிள் பீஸ்கா. பாரு, நல்லா இருக்குல்ல? எங்க வாங்க போலாம். ஏன் பிரிந்தா அப்படி பண்ற? இல்ல கார்த்திக், அக்காக்கு இப்ப மாமா கூட இல்லன்னு வருத்தமா இருக்கும். நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ஏக்கம் வரும். அதான் வாங்க. சரிதான், வரனே. ஆனா அவங்க மனச புரிஞ்சு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது அவங்க நம்ம கூட இல்லைன்னா அது நரகம் வீரா. என் நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. ஒருத்தவங்களோட செயலை வச்சோம், அவங்களோட கடந்த காலத்தை வச்சோம் அவங்கள என்னைக்குமே நம்ம எடை போடக்கூடாது. அதுக்கு நான் தான் மிகப்பெரிய பாடம். கண்மணி, நீதான் மனசு மாறிட்டலடி, அது போதும். ஜெயில ராகவ் மாமாவும் உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா தான் லவ்வா என்ன? சேர்ந்து இருக்கிறத விட நீங்க பிரிஞ்சு இருக்கும் போதுதான் அந்த லவ் இன்னமும் பெருசாகும்னு சொல்லுவாங்க. கண்மணி, மாமா சீக்கிரம் வெளியில வந்துருவாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்வீங்க. அப்புறம் நம்ம வீட்லயே இவங்க தான் பெஸ்ட் பேரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அண்ணி, நாங்க இருக்கோம்ல, ராகவனை உங்களே கண்டிப்பா சேர்த்து வச்சிருவோம். எங்களை நம்புங்க. நீ எப்படி அவங்கள சேர்த்து வைக்கிறேன்னு நான் பாக்குறேன். வள்ளி, வள்ளி, வள்ளி எங்கம்மா? இல்ல, தெரியலையே மாமா. என்னம்மா இது? இந்நேரத்துக்கு பூஜையை முடிச்சிருப்பா. ஆளை காணுமே. பூஜை சாமான்லாம் வச்சது வச்சபடியே இருக்கு. படையல இன்னும் போடல. அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? எங்க அத்தை எங்க? டேய், அத்தைய காணோம்டா. காணமா? கண்மணி, வலிமாவை பாத்தியா நீ? வள்ளியம்மாவையா? இல்லையே, நானும் காலையில இருந்து பார்க்கவே இல்லையே.
நைட்டு தான் நானும் பார்த்தேன். வீட்டை விற்க போறேன்னு இந்த விஜய் சொன்னதை நினைச்சு நைட்டு ஃபுல்லா புலம்பிக்கிட்டு இருந்தா. எங்க போயிருப்பா? மாமா மனசு சரியில்லைன்னா வலிமா போற ஒரே இடம் கோவில் தானே, அங்கதான் போயிருப்பாங்க. எப்படியும் சீக்கிரம் வந்துருவாங்க. மரா, நீ எதுக்கும் வலிமாக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பாரு. போன் இங்க இருக்கு. போன் இங்க வச்சுட்டு போயிருக்கு. டேய், அவங்க மறந்துட்டு போயிருப்பாங்களா? போன் எடுத்துட்டு போனாலே நிம்மதியா சாமி கும்பிட முடியாது. அதான் எனக்கெல்லாம் கோவமே அந்த விஜய் மேலதான். அவ என்ன குழப்பம் பண்ணாலும் பதிலுக்கு பதில் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவ திருந்தவே மாட்றா. நீ வேற. அவ நம்ம மனசு கலைக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. நம்ம தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அத்தைக்கு அதெல்லாம் புரியாது. அவ சொன்ன உடனே வீட்டை வித்துருவாங்களா? இன்னைக்கு வரட்டும். நம்ம போய் சாமி கிட்ட புலம்பி புலம்பி சாமியே டென்ஷன் ஆக போறாரு. டேய் வீரா, மாமா. நீ பூஜைக்கு ஆக வேண்டியதெல்லாம் பாருமா. சரிங்க மாமா. அது பாட்டு நடக்கட்டும். வந்த உடனே சாமி கும்பிடலாம். சரி செஞ்சிடுமா.